பாராளுமன்றத்திலே நாமல் ராஜபக்ஷவுக்கும் வசந்த சமரசிங்கவுக்கும் இடையிலே மிகப்பெரிய கருத்து மோதல் இடம்பெற்றது. நாமல் ராஜபக்ஷவின் சட்ட பரீட்சை அவர் எப்படி எழுதினார் என்ற விடயத்திலே வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்திலே காரசாரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். ஆனால் அப்போது நாமல் ராஜபக்ஷ சபையிலே இருக்கவில்லை. இன்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ அது சம்பந்தமாக பேசக்கூடிய நேரத்திலே ஜனாதிபதியும் பாராளுமன்றத்திலே இருந்தார். ஜனாதிபதிக்கு முன்னால் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்திருந்தார். நீங்கள் சொல்வதை நிரூபித்தால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன், நிரூபிக்க தவறினால் நீங்களும் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற துணியிலே அவர்கள் இருவருடைய வாக்குவாதம் இடம்பெற்றது. ඔබතුමාට වක්කීමකින් කියනවා මම තනියම AC කාමරයක විභාග ලිව්වා කියලා ඔප්පු කරන්න. ඔප්පු කරොත් මම පාර්ලිමේන්තුවෙන් අයින් වෙනවා, නැත්නම් ඔබතුමා ඇමතිකමෙන් අයින් වෙන්න ඕනේ. ඔබතුමා ඇමතිකමෙන් අයින් වෙන්න ඕනේ. ඔප්පු කරොත් ගරු කතානායකතුනි මම තනියම AC කාමරයක குற்றச்சாட்டை நிரூபித்தால் நான் பாராளுமன்றம் வரமாட்டேன், ஆனால் அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றம் வரக்கூடாது என்று நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கூறினார். சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக நான் பரீட்சை எழுதினேன் என்று யாராவது நிரூபித்தால் நான் பாராளுமன்றம் வரமாட்டேன், ஆனால் அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது, அவரால் முடியுமா என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக தோற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்று கூறி அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று சபையில் தெரிவித்திருந்தார். அதற்கு இன்று பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். நாமல் ராஜபக்ஷ மேலும் கருத்து தெரிவிக்கையில் சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு நான் தனியாக தோற்றினேன் அல்லது எனக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட்டன என்று யாராவது நிரூபித்தால் நான் பாராளுமன்றக்கே வரமாட்டேன், ஆனால் அதனை நிரூபிக்க தவறினால் அதனை சாடிய அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றம் வரக்கூடாது. இந்த சவாலை ஏற்க தயாரா? அரசாங்கம் தான் முன்னர் கூறியவற்றை செய்ய முடியாமல் இப்போது வேறு விடயங்களை செய்ய முயல்கிறது. சொன்னது ஒன்று செய்வது இன்னொன்று என்று குறிப்பிட்டார். හොඳ නෑ. ඒ වගේ මේ රටේ සමස්ත අධ්‍යාපන ක්ෂේත්‍රයත් හොඳ නෑ, පාර්ලිමේන්තුවටත් හොඳ නෑ. ඉතින් තමයි ඔබතුමාගෙන් ඉල්ලන්නේ මේක හැන්සාඩ්ගෙන් ඉවත් කරන්න. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.